ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, மன உளைச்சலில் ஆழ்ந்து இருக்கிறாய். காரணம் மற்றவர்கள். எப்பொழுதும் காரணம் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். மற்றவர்களால் தான் உன் வாழ்க்கையில் மன உளைச்சல் வந்தது. மற்றவர்களால் தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை விட்டு போனது. மற்றவர்களால் தான் உனக்கு இது போன்ற காரியங்கள் நடக்கிறது என்பதை நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? வாழ்வில் உன்னை தாண்டி எதுவும் நடக்காது. நீ வழிவிடுவதினால்தான் அனைத்து விஷயங்களும் நடக்கிறது. அதனால்தான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், சுதாரிப்போடு இரு என்று. நீயோ உன்னுடைய ஆறுதலுக்காக பலருக்கு உன் வாழ்க்கையின் கதைகளை சொன்னாய். அதை மற்றவர் என்று சொல்லி சொல்லி இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் அனைவருக்குமே உன் வாழ்க்கையின் கதைகள் ஆனது தெரிந்துவிட்டது. உன்னை பார்க்கும் பொழுதுதான் எல்லோரும் ஏதோ பாவப்பட்ட பெண் போலவே உன்னிடம் விசாரணை செய்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது நம் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டோம், ஏன் இப்படி எல்லோரும் விசாரிக்கிறார்கள்? இப்பொழுது உன் வாழ்க்கை சரியாக இருக்கிறதா, எதுவும் பிரச்சனை இல்லையே என்று ஏன் விசாரிக்கிறார்கள் என்று விசாரிக்கும் பொழுதுதானே உன் மனம் மிகவும் வேதனை அடைகிறது, பாதிக்கிறது. அதற்கு காரணம் யார்? மற்றவன் உன் வாழ்க்கையை பற்றி கேட்பதற்கு காரணம் யார்? நீ. ஏதோ ஒரு நபர் உனக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது என்பதற்காக அந்த நபரிடம் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்தாய். அவன் பொழுதுபோக்குக்காக வேறொரு நபரிடம் உன் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்தான். அப்படி ஒருவர் மாற்றி இன்னொருவருக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் கதைகள் மாறிக்கொண்டே போய்விட்டது. பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னை இப்படி நலம் விசாரிக்கிறார்கள். உனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். இது உனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நீ சொல்லியும் இருக்க மாட்டாய். எல்லோரும் உன்னை இப்பொழுது பார்க்கும் நிலை உன்னிடம் எதுவுமே இல்லை. காசுக்கும் பணத்துக்கும் கஷ்டப்படுகிறாய், உறவுகளை இழந்து தவிக்கிறாய் என்ற ஒரு நலம் விசாரிக்கிறார்கள். தங்கமே, எந்த ஒரு நிலையிலும் நான் சொல்வேன், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எந்த விஷயத்தையும் வெளியே பகிராதே என்று. அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் தானாக ஒருவனுக்கு ஒரு செய்தி தெரிவதை விட மற்றவனுக்காக நீயே சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் எல்லா விஷயங்களும் வெளியே கொண்டு வரும். இதுவே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது, அது ஏதோ சில விஷயத்தில் கசிந்து ஒரு நபருக்கு போகிறது என்றால் அவர்களே ஒவ்வொரு கதையாக கோர்த்து கொள்வார்கள். ஆனால் நீயே வெளியில் சொல்லும் பொழுது அது சரியாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லியும் மற்றபடி என்ன தெரியுமா சொல்வார்கள்? இப்பொழுது இவள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததற்கு காரணம் இவள்தான் என்றும் சொல்லிவிடுவார்கள். உலகத்திற்கு பேசவா சொல்லித்தர வேண்டும்? எல்லோருக்கும் நல்லபடியாகவே பேசுவார்களே. தங்கமே, இதற்கு மேல் இந்த தவறை செய்யாதே. அதுபோல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பாக இரு. இதற்கு முன்பு நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது. உன்னுடைய குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே போய்விட்டது. அதை திரும்ப எல்லோர் மனதிடமிருந்து அழிக்க முடியாது. அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். ஆனால் இதற்குமே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் அல்லவா? அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதே. உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று. சில சமயம் உனக்கு நல்லபடியாக எல்லாம் புரிவது போல் நடந்து கொள்கிறாய். சில சமயம் எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை போல் நடந்து கொள்கிறாய். உன்னுடைய குணம் என்னவென்று படைத்த எனக்கே இன்னும் புரியாமல் இருக்கிறேன். இதை கேட்டால் உனக்கு சிரிப்பு தானே வருகிறது. எனக்கும் அதேதான். நீ எந்த நிலையில் எப்படி பேசுகிறாய் என்பது உனக்கே புரியவில்லை. பிறகு எனக்கு எப்படி புரியும்? சில சமயம் எல்லாம் தெரிந்தது போல பேசுகிறாய், ஒரு சமயம் எதுவும் தெரியாதது போல பேசும் பொழுது நீ என்னத்தான் நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்பதை நானே யோசிக்கிறேன். நிலையாக இருங்கள். ஒன்று உங்களுக்கு தெரியும் என்றால் தெரியும், தெரியாது என்றால் தெரியாது. இரு பக்கமும் இருப்பது போல் இருக்காதீர்கள். அது ஒரு நாள் உங்களையே ஏமாற்றிவிடும். வாழ்வில் நான் உனக்கு சொல்வது என்னவென்றால், எல்லாம் தெரிந்தது போல இருக்கவும் வேண்டாம், எதுவும் தெரியாதது போலவும் இருக்கவும் வேண்டாம். யாராவது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் எனக்கு இது தெரியும் என்று சொல்லாதே. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்.
பார்த்து விட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அவர்களிடம் கேட்டு விட்டு சரி என்ற வார்த்தையோடு வந்துவிட. அது நல்ல விஷயமாக இருந்தால் எடுத்துக்கொள், கெட்ட விஷயமாக இருந்தால் அந்த இடத்திலேயே தூக்கி போட்டுவிடு. அதுவே நல்ல விஷயமாக இருந்தால் எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நல்லதுதானே ஒரு விஷயம் தேவை. வாழ்வில் நீ துளைத்த நாட்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே. அதுபோல மற்றவர்கள் உன்னிடம் வந்து ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று கேட்டால் கூட அது எல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லாம் மாறும். நீ வளர்ந்து விட்டாய். நீ பணத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வளர்ந்தால் யாரும் எதுவும் கேட்கப் போவது இல்லை. இப்பொழுது நீ அமைதியாக இருப்பதனால்தான் எல்லோரும் கேட்கிறார்கள். உன் குடும்பத்திற்கு ஆணிவேராக இருக்கும் நீ இவ்வளவு அமைதியாக இருந்தால் எல்லோரும் கவலையாக இருக்கிறாயா, இன்னும் நடந்த விஷயத்திலிருந்து வெளிவரவில்லையா என்று கேட்கத்தான் செய்வார்கள். எல்லோருக்கும் மத்தியில் எல்லாம் மறந்து உன் வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் மறந்தது போல ஒரு முகத்தில் ஒரு திரையை போட்டுக்கொண்டு எல்லாம் நான் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு வெளியே வா. 4 செவத்துக்குள் நீ எப்படி வேண்டுமானாலும் அழலாம். ஆனால் மற்றவனுக்கு முன்னால் நீ அழுதால் அது அவனுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கைக்குள் அவன் தப்பான விஷயத்தை செய்யலாம் என்று நுழைந்து விடுவான். அதனால் சுதாரிப்பாக இருந்து கொள். நீ தனியாளாகவே இல்லை, என்னுடன் இருக்கிறாய். நிறைய பேர் இருந்தாலும் உனக்கு இப்பொழுது எல்லாம் தோன்றுவது எனக்கு ஏதோ தனிமையிலேயே இருப்பது போல இருக்கிறது அம்மா என்றுதான் சொல்கிறாய். இல்லை, நான் இருக்கிறேன். இந்த வாராகி இருக்கிறேன். உன்னை எந்நாளும் வாழ வைத்து கரை சேர்க்க வாராகி நான் இருக்கிறேன். ஒரு நாளும் உன்னை யார் மத்தியிலும் விட்டு உன்னை வாழ்க்கையில் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நான் ஒரு நல்ல உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடந்தது. அதை வெளியில் சொன்னாய். ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எந்த விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அமைதியோடு கையாளும் வழியை பாரு. சந்தோஷத்தோடு இருந்தால் யாருக்கும் எதுவும் தெரியாது. முகத்தில் ஒரு சோகம் இருந்தால்தான் 1000 பேர் 1000 விதமாக பேசுவார்கள், கேட்பார்கள். முகத்தில் எப்பொழுதும் புன்னகையோடு இரு. இந்த வாராகி ஆகிய நான் உன்னை எந்நாளும் சந்தோஷப்படுத்துவேன். சகலங்களையும் பெற்று உன்னை பெருவாழ்வு வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்வில் நிறைய சம்பாதிக்க வேண்டும், வசதிகளோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அதிகமாக இருக்கிறது. பார்த்தங்கமே, இனி உன் வாழ்வில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்று. ஆனால் உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். உனக்கு வசதி வரும் என்றால் அது மற்றவனால் வராது, உன் உழைப்பினால் வரும். அதனால் அதற்கான நல்ல நல்ல வேலையை போய் தேடு. உனக்கான வேலைகள் நான் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கிறேன். ஒரு மனிதன் அவன் ஆணோ பெண்ணோ வயது வந்து விட்டது என்றால் அவன் உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மதிப்பும் மரியாதையும். அதற்குத்தான் சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் நல்லபடியாக படியுங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது தெரியாது. ஆனால் அது வளர வளரத்தான் அதனுடைய அருமை தெரிய ஆரம்பிக்கும். உன்னுடைய படிப்புக்கு தகுந்தது போலவே உன் வாழ்வில் நல்லதொரு வேலை கிடைக்கும். நீ எந்த ஒரு நிலையிலும் நமக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கவே இல்லையே என்று கவலையோடு இருந்து விடாதே. நல்லதொரு வாழ்க்கையை நான் அமைப்பேன். நான் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தருவேன். நம்பிக்கையோடு பொறுமையோடு என்னை நம்பும் உனக்கு எந்நாளும் நான் பாதுகாப்பாக இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.